எங்க போனாலும் அங்கேயே நிக்கிறீங்களே நீங்க? ஆமாமா, எப்பவும் உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு. அதனாலதான் உன் முன்னாலையும் பின்னாலையும் நான் நின்னுகிட்டே இருக்கேன். உங்களை பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க என்ன துர்கா சப்தா பூஜை பண்ண சொன்னீங்கல்ல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாட்டி அம்மாவும் அதத்தான் சொன்னாங்க, அம்மாவும் அதத்தான் சொன்னாங்க. துர்கா சப்தகா பூஜையை பண்ணா எல்லா கஷ்டங்களும் நம்ம விட்டு நீங்கிடும். அதனாலதான் நான் சொல்றதையே எல்லாரும் சொல்றாங்க. அப்படியா? இந்த சக்கராபுரியில எல்லாருமே துர்கா சப்தா பூஜை பண்ணுவாங்களா? யாரு நம்பிக்கையோட இருக்காங்களோ, யாருக்கு நிம்மதி வேணுமோ அவங்கெல்லாம் இத பண்ணுவாங்க. ஆனா அதே நேரத்துல இதே சக்கராபுரியில என் பேச்ச கேட்காம வேற வேற பாதையில போனவங்களும் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நான் நேர்வழிக்கு கொண்டு வரணும். உங்க பேச்சு கேட்க மாட்டாங்களா அவங்க? இல்ல, அவங்களுக்கு கெட்ட நேரம்ங்கிறதுனால அவங்க அறிவு வேலை செய்யல. நீங்க எதுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க? அதுதானே என்னுடைய வேலையே. ஓ, நீங்க பாடம் சொல்லி கொடுக்கற வாத்தியாரம்மாவா? எனக்கும் பள்ளிக்கூடத்துல எல்லாம் போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா என் அப்பா தான் ரொம்ப கஷ்டப்படுறவராச்சு. அதுவும் இல்லாம எங்க ஊர்ல பள்ளிக்கூடமே இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா 3 மைல் நடந்து போகணும். நான் உன் கூட இருக்கேன்ல, எல்லா பாடங்களையும் நான் சொல்லி கொடுக்கறேன். உனக்கு பாடம் கத்துக்கணுங்கிற ஆசை வரும்போதெல்லாம் என்ன நினைச்சுக்கோ. நீ இருக்கிற இடத்துக்கே வந்து நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். சரிங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாதே, நான் பங்காரியை கிண்டல் பண்ணப்ப அவன் என்ன துரத்துனா நான் ஓடுனேன். அவன் என்ன விடாம துரத்திட்டே இருந்தான். நான் படியில சரிக்கு விழுந்திருப்பேன். ஆனா திடீர்னு தப்பிச்சிட்டேன். எப்படின்னு தான் புரியவே இல்ல. நீ கீழே விழறதுக்கு அந்த அம்மன் விட மாட்டா. அந்த அம்மன் சதா சர்வ காலமும் உன்னை காப்பாத்திக்கிட்டே இருப்பா. நீ எங்க போனாலும் அவளும் அங்க வந்துகிட்டே இருப்பா. ஓ, சும்மா இருங்க. என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அந்த மகமாகி தெரிவாளா? ஆனா எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தி தானே. நான் உங்களை பத்தி சொல்லல, நான் மகமாகி பத்தி சொல்றேன். எல்லாம் ஒண்ணுதான். நீ கோவில பிரதட்சணம் பண்ணிட்டு வா, உனக்கே புரியும். உன் கூடவே அந்த அம்மனும் வந்துகிட்டு இருக்காங்கிறது உனக்கு புரியும். நான் கோவில்ல பிரார்த்தனை பண்ணலன்னு எனக்கு தெரியும். நில்லுடா. தேவோ, என்னடா வேஷம் இது? என்ன விடு, நீ எப்படி இருக்க? நீயே சொல்லு. அதான் உன் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கல்ல. உன்னை பத்தி சொல்லுடா. ஒரு நாள் கண்ணுல பட்டா அடுத்து 10 நாள் மாயமா மறைஞ்சிடுறியே. அது என்ன ஆச்சு தெரியுமா லலிதாக்கா?
ஒரு பூஜை. இந்த ஊர்ல நீ என்னடா பூஜை பண்ணிட்டு இருக்க? ஏன் தேவோ இப்படி எல்லாம் பண்ற? நான் என்ன பண்ண லலிதாக்கா? அதை என் வாயால வேற சொல்லணுங்கிறியா? லலிதாக்கா, அது என்னடா அது இதுன்னு தடுமாறிட்டு இருக்க? இந்த ஊருக்கு நீ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்னமோ காத்துல வர மாதிரி வர உன் பாட்டுக்கு நீ போயிடுற. என்னடா ஆச்சு உனக்கு? வீட்டுக்கு வந்து 2 நாள் தங்குனா குறைஞ்சா போயிடுவ. லலிதாக்கா, உன் மூஞ்சில முழிக்கிற யோகிதை கூட எனக்கு இப்ப இல்ல. செஞ்ச பாவம் என்ன துரத்துது. நான் நிம்மதியை இழந்துட்டு நிக்கிறேன். கொடுத்த வாக்க நான் மீறி இருக்கேன். என்னால உன் பொண்ணை உனக்கு காப்பாத்தி கொடுக்க முடியல. உனக்கும் உன் பொண்ணுக்கும் நான் பெரிய அநியாயம் பண்ணிட்டேன்க்கா. இப்போ உன் முன்னாடி ஒரு குற்றவாளியா நிக்கிறேன். அதனாலதான். அதனால என்ன சொல்லு தேவு? அதனால அந்த மகமாய்க்கு பூஜை புனஸ்காரம்னு நான் மூழ்கி போயிட்டேன்க்கா. செஞ்ச பாவத்தை கழுவ முயற்சி பண்றேன். பிராயச்சித்தம் பண்ண முயற்சி பண்றேன். அதனாலதான் உங்க வீட்டுக்கு வர முடியல. என் பொண்ணு விதி முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு நீ என்னடா பண்ணுவ? அவ பிறந்த அன்னைக்கே அவ சாவுக்கும் ஒரு நாள நம்மன்னு எழுதி வச்சுட்டா. அவ அல்பாயுசுன்னு அவ ஜாதகத்திலேயே ஏற்கனவே போட்டிருக்க. இதுல உன் பங்கு என்ன இருக்கு? நீ பண்ண தப்புதான் என்ன இருக்கு? அதையெல்லாம் உன் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட. உனக்கு ரொம்ப பெரிய மனசு லலிதாக்கா. தன்னோட வாழ்க்கை பயணத்தை முடிச்சுக்கிட்டு என் பொண்ணு எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா. முடிச்சு போச்சு. இப்போ எங்க பயணம் முடியிற வரைக்கும் நாங்க வாழ்ந்துதானடா ஆகணும் இல்லையா? ஒரு தாய் மனசை இவ்வளவு வேதனைப்பட வச்சிருக்க. நான் பாவி. உனக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி கடனும் இல்ல ஒன்னும் இல்ல. உன்னை பார்த்தது நல்லதா போச்சுடா. இல்லனா விஷயம் சொல்றதுக்கு உன்னை தேடிட்டு ஊரெல்லாம் அலைய வேண்டி வந்திருக்கோம். என்ன விஷயம் லலிதாக்கா? வீட்டுல துர்கா சப்தகா பூஜை பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். மல்லி தான் பண்ண போறா. அப்ப நீயும் வீட்டுக்கு வந்து கலந்துக்கோ. மல்லியா? யார் அது? உனக்கு நடந்த விஷயங்கள் எதுவும் தெரியாதுல்ல? அது எப்படி தெரியும்? நீ வீட்டுக்கு வந்தாதானே உனக்கு எல்லா விஷயம் சொல்றதுக்கு. சரி வா, வீட்டுக்கு போலாம். இப்ப வா. மறுபடியும் பழைய புராணத்தை பாடாதடா. இல்ல லலிதாக்கா, இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறமா வரேன். ஏ தேவு, நில்லுடா. எங்க வீட்டுக்கு எங்க மாமனார் வந்திருக்காரு. அவர் வந்து 5-6 நாள் ஆச்சு. அவர் கூட என் பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு கூட வந்திருக்கா. அவ பேரு மல்லி. எங்க வீட்டுக்கு எங்க மாமனார் வந்திருக்காரு. அவர் வந்து 5-6 நாள் ஆச்சு. அவர் கூட என் பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு கூட வந்திருக்கா. அவ பேரு மல்லி. லலிதா, லலிதா, லலிதா. என்னங்க? இங்க பாத்தியா என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. ரொம்ப அழகா இருக்குங்க. எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? நம்ம கோயில் பக்கத்துல தர்மவரத்துல இருந்து வந்து வித்துக்கிட்டு இருந்தான். எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு மல்லி ஞாபகம் வந்துருச்சு. அதான் அவளுக்காக வாங்கிட்டு வந்தேன். அவளுக்கு இது பொருத்தமா இருக்கும்ல? பொருத்தமாவா? பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. நீ என்னமோ நல்லா இருக்குன்னு சொல்ற. அவளுக்கு பிடிக்கணும்ல. அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரியலையே. ரொம்ப யோசிக்காதீங்க. அவளுக்கும் இந்த கலர் பிடிக்கும் பாருங்களேன். இதுதான் வாழ்க்கையின் சதுரங்கம். இங்க ஒவ்வொரு வீடுமே ஒவ்வொரு யுத்த பூமி. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் 1000 முறை யோசிக்க வேண்டியிருக்கு.